அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு சுபிஷத்தை கொடுத்து நமக்கு மகிழ்வித்ததோடு புது வருஷம் தற்போது சோபகிருது வருஷம். சோபகிருது வருடம்னா சோபனங்கள் நிறைந்த வருடம் அர்த்தம். புரியுதுங்களா? அந்த சோபகிருது வருஷத்தில் எப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலுடைய மங்களமான அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி தீபமாக பிரகாசிக்க செய்ய போகிறான்றது தான் முக்கியம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இனிமேல் நம்ம ராசி பலனை பார்ப்போமா? அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சோபகிருது வருஷம் நமக்கு புது தெம்பை அளிக்கும். தொடர்ந்து ஏற்றங்களே கொடுக்கக்கூடும். சில விஷயங்களில் பார்க்கும்போது கதைகள் நல்லா விருத்தியாக இருக்குது. ஆர்டிஸ்டிக் ஹேண்ட்னு சொல்கிற மாதிரி சுக்கராச்சாரியார் தான் எப்போதுமே கதைகளுக்கு. நான் புதன் பகவான் கிருஷ்ணன் எப்போதுமே லைக் பண்ணுவான் தாய் குலத்துக்கு. தாய் குலம்னா அதுதான் ஒரிஜினல் சொல்லக்கூடிய மூலம். அதில் என்ன வித்து அர்த்தம். தந்தையெல்லாம் வித்து ஆகாது, தாய் தான் வித்து. அதனால தான் அவ்வளோ மதிப்பு. பசுக்கு மதிப்பு, அதே சமயத்தில் தாய்மார்களுக்கு முக்கிய மதிப்பு. என்னது இப்படி உனக்கு ஆணு பெண்ணு இதெல்லாம் இருக்கலாம். பகவானுக்கு பொறுத்து பிரம்மஸ்வரூபத்துக்கு ஆணு பெண் கிடையாது. எங்கே வித்து வைக்கிறாரோ அங்கே தான். அந்த வித்து எங்கே வச்சுருக்காரு? தாய் குலத்தில் வச்சுருக்காரு. அதனால் பொறுத்த வரைக்கும் அதுதான் எல்லாத்தையும் கொடுக்க போகுது. நல்லது பொல்லது கெட்டாது சமூகத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லா விஷயங்களும் காலத்துக்கு தாய் முக்கியமான காரணம். ஏன் திரௌபதி தேர்ந்தெடுத்தான்? மகாபாரத போர் நடக்கணும். மகாபாரத போர் விஸ்தீர்ணம், அது எல்லாம் அட்டகாசமாக ஆனந்தமாக அந்த பிரச்சனைகள்லாம் கூடி என்னென்ன உண்டோ அத்தனை அனுபவிக்கணும். அந்த கர்மங்கள் பொறுத்த வரைக்கும் வெறும்னா ஒன்று நகர்த்தணும்னா காயை நகர்த்தணும்னா பலவிதமான விஷயங்கள் எதிர்பார்த்து பண்ணணும். அதில் வரும்போது பிரச்சனைகளை வச்சு மையமாக வச்சாதான் உனக்கு எனக்கு காய் நகரும். அழுக்கு இருந்தாதாம நிவாரணம் பண்ண இதுக்கு பரிகாரம் ஒன்று வச்சுருக்கான். அந்த அழுக்கு போக்குற சாக்கில் பகவான் நம்ம லீலை நகர்த்துறான். பிரச்சனைகளை தோற்றுவிச்சு அவன் நகர்த்துறான். அதுக்கு ஏன்னா ஒரு இன்டிமேசி வேணும். அனுபவ ரசனைகள் வரும்போது அப்படியே உட்காந்து ஆனந்தமாக போகிறது இல்லை. அந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்க பாதிப்புகள் எதுவோ அந்த பாதிப்புகளுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணுறதே இந்த பகவான் கிருஷ்ணன் தான். அப்போ அசுரர்களுக்கு முக்கியமான வேண்டியவங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அசுரன்னா அசுர குணங்கள். அசுர குணங்கள் நம்மகிட்டே நிறைய இருக்குது. நம்மகிட்ட இல்லாத அசுரனே கிடையாது. நம்ம தான் அசுரன். அந்த அசுர குணங்கள் அப்பப்போ மாறிண்டே இருக்கும். சில சாத்விக குணம் வரும், இந்த குணங்கள் வரும். அந்த குணங்களால் நம்ம கெட்டுப்படுவோம். பழி பாவம் கோவம் தான் கண்ணு தெரியாதும்பாங்க. கண்ணு தெரியாதுன்னா ஞானம் கிடையாது, பாழாக்கிடும். தப்பாக பண்ணி நாசம் பண்ணிவிடுவோம். அப்புறம் மற்ற மேலே குழுத்தம் சொல்லுவோம், எல்லாரையும் பாதிப்போம், பழி வாங்குவோம். இதெல்லாம் அசுர குணங்கள் நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம சரீரத்துலேயே தான் வரும். அதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தோற்றுவிச்சு அவங்க மூலம் இந்த மகாபாரத கதையை நடத்தினான். பாகவத புராணம் சுத்தமாக ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் பிறகு ஒரு திருத்தி யாரும் காமிப்பார். அதுதான் உண்மை. அந்த ரசனைகளுக்காக பகவான் இந்த லீலா விபூதியில் இந்த ஒரு பகுதி தான் இது. அந்த அனுபவ ரசனைகளை கொடுக்கறதுக்காக பகவான் பண்ணும்போது நான்ற வார்த்தை இங்கே கிடையாது. நான்ற வைஷ்ணவன் சொல்லக்கூடியவனுக்கு வராது. மற்றவங்களுக்கு நான் இருந்தால் தான் அதிகபட்சம் ஒரு பங்குனா 99 பங்கு நான்ற வார்த்தை செஞ்சால் தான் உலகம் இயங்கும். அதுக்காக என்கரேஜ் யுவர் சொல், நீங்களே என்கரேஜ் பண்ணிக்குன்னு சொல்லி விட்ருவார் சில ஞானிகள். அதான் வழக்கம். ஏன்னா அப்போ தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லாமோ நடக்கும். அது பாதிப்புக்கு தான் எல்லாமே. அந்த பாதிப்பு இருக்கும்போது அதுலேருந்து ஹீலிங் பாயிண்ட். இந்த குழந்தை கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுறான் பார்த்தீங்களா, அதுதான் இந்த கிருஷ்ணன் பண்ணுவார். அதை வச்சு நோண்டி விட்டு பண்ணிவிட்டு அப்படியாம்பார். அதுதான் அரவணைப்பு. அதுதான் பகவான் எப்போதுமே விஷமக்கார கண்ணன் மாதிரி தான். ஆனால் அது நல்லது. அவனே நம்ம பிடிச்சிட்டான்னா தொல்லவே இருக்காது, வழி தெரியாமல் பண்ணிடலாம். ஆனால் அவ்வளோ சொல்ல அவனை கிருஷ்ணனை பிடிக்க முடியாது. இன்னும் வந்தால் பின்னப்பாவா அந்த ரசனையே தனி. அந்த விஷயத்தில் நம்ம அணுகும் போது அது நமக்கு தோணாது. அவ்வளோ சொல்லமாக கிருஷ்ணன்லாம் பிடிக்க முடியாது. அது நமக்கு வேண்டியது உலக விஷயங்கள் தான். சரீரம் அப்படி தான் போகும். அந்த ஆனந்தமான ரசனைகளை அனுபவிக்கிறதுக்கு பகவான் கீர்த்தி நாடகமானது தான். இந்த நிறைய விஷயங்களை நமக்கு இந்த வருஷம் கொடுக்கும்போது சோபனங்களாக கொடுப்பான். கஷ்டங்களே கொடுத்துட்டு ஒரு காரியம் செய்ய முடியாது அவஸ்தைப்பட்டாமல் யகமாக சொத்து பணம் அந்தஸ்து சிட்டஸ் எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே அளவு மீறி கொடுத்துட்டு அதிலே முழுகுமுடி பண்ணுவான். அந்த வருஷம் யாரும் பணத்தினால அது பணம் இல்லைன்னு குறை சொல்ல முடியாது. கண்ணாமல் லேவிஷ் எக்ஸ்பென்ஸ் தான் போகும்.
அட்டகாசமாக போகும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரும். ஒன்று ஆனந்தமாக இருப்பான். யார் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எப்பேற்பட்ட கீர்த்திமானாக இருந்தாலும் அந்த ஓவராக அனுபவிக்கிற வாழ்க்கையில் போகும். இந்த வருஷத்தில் அதான் பெரிய இந்த ரிஷபராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் கலைகள்லாம் அவள்கிட்ட கேட்டுக்கணும். அதுக்காகவே படைச்சிருக்கான். இந்த கிருஷ்ணனுடைய மச்சான் அதெல்லாம் இந்த கிருஷ்ணனை யாரும் சந்திரனுடைய புள்ள. சந்திரன் தான் மனசு. இந்த மனசு வச்சு தான் மனசு தான் நம்மளை நிர்வகிக்கிறது. நம்ம நிர்ணயிக்கிறதே மனசு வச்சு தான் எல்லாம் பண்ணுறது. நம்ம ஒன்றும் பொய், நம்மளை நமக தான். மகன்ற நான் மகன்னு ஒன்றுமே இல்லை. அப்போ நான் மகன் ஒன்றும் இல்லைன்னு எதுக்கு பூமியில் இங்கே இருக்கும்? அதுக்காக தான் இருக்குது, அவனுக்காக தான் இருக்கும். நம்ம அனுபவிக்கிறது ஃபுல்லாமே அவன் தான் வாயில் போட்டோடனே உள்ளே போய்டுறது. என்னத்தை அனுபவிக்கிறது? வாயில் போட்டு மாடு மாதிரி அனுபவிக்க முடியுமாண்ணா? உள்ளே போய்டுறது இல்லை. அப்புறம் இந்த சுகத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியும். அதுலேருந்தே சுகம் தொடர்ந்துட்டே இருக்கா? வேதனையாடுது இல்லை இவ்வளோ தான். அது மேலே போனால் உடம்பு யாதி, கண்ணு யாதி, மாலை யாதி, உடம்பு தோஞ்சி போய் நாசமாக போடுறது. இல்லைன்னா வரிசாருன்னா இது வந்துடும். அது நம்ம பேலன்ஸே பண்ண முடியாது. உறவுகள் ரொம்ப கொஞ்சினாலும் ஆபத்து ஏறி குதிக்கும், ரொம்ப மெஞ்சினாலும் நம்மளை விட்டுட்டு போயிடும். இதானே உண்மை. ஆஃபீஸில் அலுவலகத்தில் பணியாளர் அவன் சொல்கிறபடி கேட்கலன்னா நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் வெள்ளத்துக்கு போட்டுருவான், அழிச்சிடுவான். பகை. ஆக எது பகை இல்லாமல் இருக்கிறது, எது பகையோடு அன்போடு இருக்கிறது எந்த காலத்திலும் மாறிண்டே இருக்குது. இந்த விழிப்புணர்ச்சி நமக்கு என்றைக்குமே வராது, வரவே விட மாட்டான். ஏன்னா இங்கே பூமியில் குப்பை கட்டியான நம்ம அவ்வளோ சொல்லவும் இல்லை. ஞானத்தனை இது மகான்களாக இருக்குல்ல அவங்களே கோட்டை விடுறது. நம்ம மாதிரி ஆள்லாம் ஏமாத்துறது சாதாரண ஆள். ஆனால் அது தகுந்த மாதிரி வாழ்க்கையில் ரசனைகளுக்குப்பா என்ன எக்ஸாஸ்டிக்கு வராது. ஒரே மனசை உடைக்கிற மாதிரி நினைவுகள் வராது. ஒரே கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். தொடர்ந்து கஷ்டத்தையே வந்துட்டு கதையெல்லாம் கதைக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனந்தமாக இருக்கும், நெருவலாக இருக்கும். அதே சில விஷயங்களில் வெறி கோட்டை விட்டு தான் செய்வோம். பரவாயில்ல, சுதிச்சுப்போம். 10 லட்ச ரூபா கணக்கில் 10 ரூபா சொல்லிஞ்சா எப்படி இருக்கும்? அது வருத்தப்பட வேணாம். அதே மாதிரி தான் அந்த பிரச்சனைகள் வந்தால் கூட சரசாக சால்வ் பண்ணிவிடுவோம், ஈஸியாக நம்மளுக்கு சால்வ் பண்ணிவிடுவோம். காரணம் என்னென்னா கிரகநாதர்கள்லாம் நமக்கு ஒத்துழைக்கிறானுங்க. ராகு கேது தான் பெரும்பாலும் நடத்துறது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வேடிக்கை பாரு, அசுதியிலேயே உட்காந்துருக்கும். குரு வந்தாலும் அசுதி தான். ராகு கேது வந்து நான் அடுத்த வீட்டுக்கு போனாலும் ராகு 6 மாதத்துக்கு போயானமே. அதெல்லாம் அந்த மாதம் அசுதிகளே ராகு கேது உட்காந்துருப்பான். ராகு உட்காந்து கேது வந்து சித்திரை வந்துடுவான். மெதுவாக சுவாதியிலேருந்து சுவாதியில் வந்துடுவார். அப்போ இப்போ விவசாய போகிறவங்க. அதனால் 2 நட்சத்திர பிரதி போட்டிருக்கோம். 0 டம்மி ஆகிடுவோம். ராகு கேதுக்கு டம்மி ஆகிடும். அப்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லை. பாடா குருக்கு சந்தோஷம். இந்த நாய் ராகு பக்கத்து வீட்டு போயிடுது. அப்பா என்னதான் இருந்தாலுமே, எவ்வளோ நல்லவனாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா சொல்லிப்பாங்க, விடுபடாது. பார்த்தீங்களா, மனுஷனோட சுபாவமே என்னதான் நல்லது பண்ணால் கூட அவன் பிடிக்கலன்னு வச்சுக்க, அவனுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை. என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் 4 குறை சொல்லிகிட்டே இருப்பான். எவ்வளோ ஹியூமன் பீயிங்கில் எவ்வளோ பாருங்கண்ணே, என்ன பெரிய அழிவாளி இருந்தாலும் ஞானின்னு சொல்லுவான். இந்த குறைகள்லாம் குரு செப்டம்பர் மாதத்துக்கு ஒன்று பெற்ற, அதாவது புரட்டாசி மாதத்துக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. க்ளீனாகிடும், நன்னாயிடும். எப்போதும் மனசு அகலமாக இருக்கும். எப்போதுமே நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அதை போட்டாச்சுக்க, அப்பாடா இதுமாரி அப்படின்னு ஒரு மனசனுடைய உள்ள சின்ன மனசு வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் தெளிவாகிடுறது. ஆனால் இந்த வருஷம் முதல் ஹாஃப் ஃபுல்லாகவே ராகு கேது பயிற்சி வரத்துக்கு முன்னாடி வரை கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியற்ற போக்கு இருந்தும் ஏதோ எத்தையோ மனசுலேயே ஒரு வேதனைகள் இருந்துகிட்டே இருக்கும், நெருடல் இருக்கும். வியாதியே இருக்காதே வியாதி பாராட்டுவான். அப்புறம் ஒன்றுமே நிறைய பணம் இருக்கும், நான் அவனுக்கு அனுபவிக்க மாட்டான். பசங்கள்லாம் ஒன்றும் நல்ல செமத்தா இல்லை, அதை பார்த்து வள்ளு போய் நாசம் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி குணங்கட்டவனா ஒருத்தனுக்குள்ளே இருப்பாங்க. காரணம் என்னென்னா அது எப்போதுமே இந்த சம்மந்தப்பட்ட நவகிரகங்கள் சார்ந்திருக்கு, நட்சத்திரங்கள் போய் எல்லாம் பாதிக்கும். கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாக ராகு கேது உட்காந்து பண்ணிட்டு இருக்கு. சுக்கராச்சாரியார் இந்த வீட்டில் உட்காந்துட்டு ராகு அதே கேது அதே மாதிரி உட்காந்து ஞானத்துக்கும் சுகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஞானம் இதெல்லாம் உலக விஷயங்களை விட்டுட்டு அனுபவிக்கிற வாகனம். ஆனால் ஞானம் இந்த கேது ஞானன்றது என்ன? உலக விஷயங்கள் மட்டும்தான் அனுபவிக்கணும். அப்போ இதுக்கு ஞானி தன்னை பார்த்து மற்றவங்க நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கும். ஞானி இல்லை, அதையே பார்த்துட்டு இருக்கான்ல. நிறைய விஷயங்கள் நம்ம புராணத்தில் நிறைய கதைகள் விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. அதனால் இதெல்லாம் போகும்போது நம்ம டைம் போயிட்டே இருக்கும், நேரம் உண்மையிலே அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்க முடியாத இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்கும். முதல் ஹாஃபில் இருக்கும், அடுத்த ஹாஃபில் ஃபுல்லாக நன்னாயிடும்.
அர்த்தகாப்பில் பிரமாதமாக இருக்கும். வாழ்க்கையில் தன்னிலையை அடையிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் 60 வயசுக்குள்ளே முடிச்சாகணும். குழந்தைகள் கல்யாணம் திருப்பதி எல்லாம் குழந்தைகள் பேரம்பேத்தையெல்லாம் எடுத்துட்டோம். 80 வயசில் ஜம்முன்னு அந்த இந்த பூத்து 80வது வயசு கல்யாணம் பண்ணிக்கணும். அட்டகாசமாக இருக்கும். பெரிய பேரம்பேத்திங்களாம் இருக்கும். அவ்வளோ அந்த மாதிரி சமுதாயம் தான் இப்போ வருது. 1 2 3 அப்படியே பார்த்து பாதி நின்று எங்கேயோ போயிட்டு இங்கே பறந்து போய் காக்கா தண்ணி கூடு விட்டு வேறு கூடுக்கு போடுற மாதிரி இதெல்லாம் கிடையாது. அதிகமாக இடமாற்றங்கள்லாம் இருக்காது. நல்லா செட்டில் ஆகிடுவீங்க லைஃப்பில். வீடு வசதி இல்லாத ஆளே இருக்க மாட்டோம். வேணும்னா வாடகை வீட்டில் இருப்பான், வீடு வாங்காத வந்துருக்கலாம். ஏன்னா மைக்ரேட் பீப்புள் பாதி பேர் வெளியில் எங்கேயோ இருப்பாங்க, சுற்றியே இருப்பான்னா போகிற இடத்துல வீடு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேணால் இருக்கலாம். யாரும் குறைபடவே முடியாது, நிறைவாக தான் இருக்கும். மனுஷன் எப்போ வந்தாலும் ஒரு குறை சொட்ட சொல்லி தான் இருப்பான். அதுக்காக வாழ்க்கையில் குறைஞ்ச வருஷம் வரக்கூடிய எல்லா வாய்ப்பு வளங்கள்லாம் நிறைய இருக்கும். மேஷத்துக்கு சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதி குரு நன்னாவே இருக்கார். 10 12க்குள்ளே சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் நல்லா தான் இருக்கார். அப்படியே சனீஸ்வரர் வக்கரமானாலும் திருப்பி வந்து ரிவர்ஸில் வந்து உட்கார்ந்து வக்கர நிலையில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடிய அளவு தான் இருப்பார். செவ்வாய் அந்த பக்கம் இதுக்கு வந்து கடகத்துக்கு வந்துடுவார். மெதுவாக அது ரவுண்டு வேகமாக போயிடுவார். எது வக்கரமே இல்லை, அங்கேருந்து தொடர்பு கொள்ளுவார். வக்கர நிலை சனீஸ்வருக்கு போய் பலம் போயிடுறது. அங்கே செவ்வாய் கடகத்தில் பலம் இல்லை, 2 பேரும் பலம் ஆகிடும். ஆனால் செவ்வாய் ஒரு கெடுதலும் பண்ண மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஆக மட்டும் என்ன கேது விஷயத்தில் இருக்கிறார். கேது சாரம் கொடுத்துருக்கா செவ்வாய் சித்திரையில். அதனால் எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த வருஷத்துக்குள்ளாவே தொடர்ந்து ஏற்றமாக இருக்கும். முதல் பகுதி கொஞ்சம் சறுக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சறுக்கல் இல்லை, அஸ்திவாரம் போடுற வரைக்கும் நல்லா இருக்கணும். நல்லா அஸ்திவாரம் போட்ட பிறகு அது திருப்தி ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அது பிறகு புரட்டாசி மாதத்துக்கு பிறகு விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு பிரச்சனையே கிடையாது. சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டு தான் வந்து உட்காந்துக்கு போகிறாரு. வந்து திருப்பி மறுபடியும் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அது மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா இடத்துலையும் மக்கரமான எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வருஷம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது. இந்த புதனும் சுக்கரம் மாற்றி வேகமாக பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. ஒரு ரவுண்டு வேகமாக போயிட்டு இருப்பாங்க. அதனால் கவலையே இல்லை. அப்பப்போ பீரியாடுக்கு செக்கப் பண்ணிக்கிட்டு 2 போயிட்டு வரா மாதிரி ஒரு பாவனையில் இருக்கும். நமக்கு நிம்மதி. எதை வேணால் பண்ணிட்டோம், நமக்கு தொப்புறதா வசதி இருக்கா, கடன் உபாதை இருக்கா இல்லாத இருக்கா, போட்டது பணம் இன்வெஸ்ட் ரிட்டர்ன் வருதா, ஷேர் மார்க்கெட் பணம் நல்லா வருதா, அது சுற்று வருதா, அது வாடகை வந்துட்டுருக்கா, விவசாயத்தை போட்டு அந்த வருமானம் நல்லபடி வருதா, பயிர் பூச்சி இல்லாமல் இருக்கா, எல்லாத்தையும் நல்லா இருக்குது. நோய் நொடி எல்லாம் சும்மா வந்து இட்டி பார்த்துட்டு பேசாமல் போயிடும். அப்படி தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா கவலைப்பட வேணாம். அமிர்தத்தை நல்லா சாப்பிட்டா மாதிரி அழகாக இருக்கும். ஆயுஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ சொல்ல உடம்பு விட்டு உயிர் போகாது, நல்லா இருக்கும் சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.